ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்கப்படுவீர்கள். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. கையை வைத்து சொல்லும், என்னை கர்த்தர் மீட்டுக் கொள்வார். ஆமென். இந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? அவர் மீட்டுக் கொள்வார். இப்போ எவைகள் எல்லாவற்றையும் நான் கர்த்தர் மீட்டுக் கொள்வார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். The book of Deuteronomy chapter 15 verse 15 வாசிக்கலாம். எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும், எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். நினைவு கூற கடவாய். எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதை நினைவு கூற வேண்டும் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மனுஷர்களுக்கு அடிமையா இருந்தார்கள். மனுஷர்களுக்கு அடிமை, அதிகாரத்திற்கு அடிமையா இருந்தார்கள். எகிப்தின் அதிகாரம், அதற்கு அவர்கள் அடிமையா இருந்தார்கள். ஆகவே நம்ம அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது மனுஷருடைய அடிமைத்தனமா இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பலவிதமான காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மீட்கப் போகிறார். ஆமென். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 25:22. தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். நீங்களாக்கி மீட்டுவிடும். இரண்டாவது மீட்பு, எதிலிருந்து மீட்பு வேணும் என்று சொன்னால் நமக்கு என்ன மீட்பு? முதலாவது சொன்னேன், அடிமைத்தனம் என்பது அது பாவ அடிமைத்தனமாக இருக்கலாம், மனுஷருடைய அடிமைத்தனமாக இருக்கலாம், சுபாவங்களுக்கு அடிமையாக இருப்பதை பற்றி சொல்லலாம். இப்படி பலவிதமான அடிமைத்தனங்கள். இங்கே இரண்டாவது இக்கட்டிலிருந்து நமக்கு மீட்பை, அந்த அடிமைத்தனம் முதலாவது மீட்பு. இரண்டாவது இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். இக்கட்டு என்று சொன்னால் நெருக்கடியான சூழ்நிலை, துன்பம், பிரச்சனைகள், கஷ்டம். இந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அது மாத்திரமல்ல, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார். இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர். அவர் எவைகளிலிருந்தெல்லாம் மீட்டுக் கொள்வாராம்? பாவங்களிலிருந்து மீட்கிறவர், மீட்டு ரட்சிக்கிறவர். அவர் ஒருவர் தான் பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிக்க முடியும். அவர் ஒருவர் தான் நம்ம இக்கட்டுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்க முடியும். சபைக்கு நான் வந்தேன், ஆண்டவர் என்னை பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பை தந்தார் என்று சொல்கிறார்கள். கரங்களை வைத்து காண்பிங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, நீங்கள் வேற சபையில் இருந்திருக்கலாம், எங்கேயோ இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை பற்றிய செய்தியை சொல்லி இயேசு கிறிஸ்துவை அதனால தான் மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். பாவ மன்னிப்பாகி மீட்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? பாவ மன்னிப்பாகி மீட்பை பெறாதவர்கள் அவர்கள் நித்தியமாக நரகத்திலே கடைசியில் போய் சேருவார்கள். மரித்த உடனேயே அவர்கள் நரகத்துக்கு போவார்கள், பாதாளத்துக்கு போவாங்க. இப்போ நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நரக ஆக்கினைக்கு தப்புன்னா பாவ மன்னிப்பை பெற வேண்டும், பாவ மன்னிப்பை பெறணும். ஆகவே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உண்டாகும். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் எப்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும் என்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அது கேள்வியே கேட்காமலே கண்மூடித்தனமாக நான் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாராவது கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? ஆமாம், அவர் மட்டும்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்க முடியுமா? எங்கள் சாமியை என்ன செய்யாது, கொடுக்காதா? எங்கள் கடவுளை என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாதா
எங்க கடவுள் வந்து நரகத்திலிருந்து ரட்சிக்க முடியாதா அப்படி என்று சொல்லி பலர் கேட்கலாம். கிறிஸ்தவம் ரட்சிக்கும் என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவ சபையினாலே மீட்பு என்று சொல்லவில்லை. சபைக்கு வருவதனாலே மீட்பு கிடையாது, சபைக்கு வருவதனாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடையாது. அதே போல சபையில வந்து நீங்க தசம்பாகமோ காணிக்கையோ போட்டதுனால உங்களுக்கு பாவ மன்னிப்பு மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அது ஏன் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு உண்டாயிருக்கிறது வசனம் சொல்லுகிறது, வேற யாருக்குள்ள இல்லை. காரணம் என்ன? அதாவது இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வந்து நம் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை, முதல் மனிதன் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை, அதாவது கிறிஸ்துவுக்கு ஆதாமுக்குள் நம்ம எல்லாரும் மரித்திருப்போம். அவனை ஆண்டவர் மரிக்காம என்ன செய்தார்? உயிரோடு வைத்தார். அதுக்கு பிறகு அவன் மரித்த பொழுது அந்த மரணத்தினாலே நம்ம எல்லாரும் கூட அதன் நிமித்தம் அதனுடைய ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் ஒரு நாள்ல நம்ம மரணம் வரும் என்பதனாலே நம்ம மரிக்கிற சமயத்தில் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கும் பொழுது ஆதாமுக்குள் எல்லாருமே நித்தியமான நரகத்தையும் அடைவார்கள். எப்போ? கிறிஸ்து வராமல் இருந்திருந்தால். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினுடைய விளைவு என்னவென்று சொன்னால் மரணம். அந்த மரணத்தை ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பாவம் செய்கிற நாள், நீ பழத்தை பறித்து புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். அவ செத்தானா? ஆத்ம மரணம் வந்துச்சே, அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவில் அவன் மரித்தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு அவன் உயிர்த்தான். அதல்ல, உண்மையில சொல்ல போனால் சரீர மரணத்தை பற்றி தான் ஆண்டவர் அங்க சொன்னார். மரிக்கும் நாளே நீ சாவா என்றால் சர்வ பிரகாரமாக நீ சாவாய் என்பதுதான் சொன்னார். ஆனால் அந்த மரணம் அவனுக்கு ஏற்படவில்லை. அந்த மரணம் ஆதாமுக்கு நடந்திருந்தது என்றால் தேவனுடைய அந்த அதாவது தேவனுடைய திட்டம் நிறைவேறி இருக்காது. தேவனுடைய திட்டம் என்ன? மனுஷர்களாகிய நமக்கு தேவன் வரங்களை கொடுக்கும்படி, ஆசீர்வாதம் வரங்களை கொடுக்கணும்னா நம்மெல்லாம் புத்திர சுவிகாரங்களை மாற்றி நம்மளுடைய பிள்ளைகளாக மாற்றி பரிசுத்தவான்களாக மாற்றி நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். மனுஷர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆதாமுக்கு உள்ளாலே பிறக்கிற எல்லாரையும் அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அவருடைய ஆசையும் விருப்பமும் திட்டமும் நிறைவேறாமல் போயிருக்கும். நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிசாசு வஞ்சகமாய் அந்த காரியத்தை செய்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் பொய் சொல்லி இருப்பார். அவர் சாகவே சாவா என்று சொன்ன சாகவில்லை அப்படின்னு அவர் பொய் சொன்னாரா? அப்படி என்றால் மனுஷன் சாகவில்லையே, மனுஷனும் சாகவில்லை அவர் சொன்னார். அப்படி என்றால் எப்படி அது? அதை பற்றி யோசித்து பார்த்தீங்களா? ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொன்னார். ஆனால் அதை அவர் அந்த பிரமாணத்தின்படி அவன் சாக வேண்டும். அப்படி பாவத்தினுடைய சம்பளத்தை விளைவை மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்றால் கடவுள் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்க முடியாது. கடவுள் நீதி உள்ளவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள், இரக்கமுள்ளவராக இருக்கிற விசுவாசிக்கிறவங்க. அப்படி எப்படி அவர் அன்புள்ளவராக இருக்க முடியும்? எப்படி இரக்கமுள்ளவராக இருந்து, எப்படி கிருபை உள்ளவராக இருந்து, எப்படி அவர் நியாயம் அதாவது நீதி உள்ளவராக அல்ல நியாயாதிபதியாக இருக்க முடியும்? ஒரு கொலை குற்றவாளியை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தி விசாரித்து விட்டு அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிற்பாடு அவனுக்கு என்ன செய்ய? அவன் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? அது பதிலாக என்ன சொல்றாரு? நான் வந்ததை செய்ய மாட்டேன், நான் அன்புள்ளவர், இரக்கம்
எனக்கு இருக்கிறது, ஆகவே செய்ய மாட்டேன் என்று ஒரு நீதிபதி வேண்டுமென்றால் அவன் சொல்லலாம். அப்படியான சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சரிப்பா நீ இறக்கம் இருக்கட்டும், உனக்கு நல்ல அன்பு இருக்கு, எல்லாம் சந்தோஷம், நீ ஒன்று செய், அவன் சாகிற இடத்துல நீ சாகணும், ரெடியா அப்படின்னு நியாயாதிபதி இடத்துல அரசாங்கம் கேட்கும். கான்ஸ்டிடியூஷன் அந்த அமைப்பை அது அந்த கான்ஸ்டிடியூஷன் இயற்றுகிறவர்கள் பார்லிமெண்ட் அரசாங்கம் கேட்கும். சரி நீதிபதியே, நீ எனக்கு இறக்கும், அவங்க கொலை குற்றம் செய்தவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், மரண தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? அவனுக்காக மரிக்கணும். ஒவ்வொரு நீதிபதியும் என்ன செய்யணும்? இரக்கத்தை மட்டும் அன்பை உடையவர்களாக இருந்து செய்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் மரணத்தண்டனை விடுவிக்கப்படுவார்கள். இவள் என்ன செய்ய வேணும்? அந்த தூக்கு கயிறை கழுத்துல மாட்டி சாகணும். அப்படி எந்த நீதிபதியாவது சாவாங்களா? சாக முடியவே முடியாது. அதே விதமாகத்தான் பிதா கேட்டாரு. இயேசு கிறிஸ்து பிதா தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தாலும், பிதா இரக்கமுள்ளவராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ளவராக இருந்தாலும், கிருபை உள்ளவராக இருந்தாலும், பரலோக கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, த கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு என்ன இருக்கிறது சொன்னால் சட்ட திட்டங்கள் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்திய அரசாங்கத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்னா, இந்த அரசாங்கத்துக்கு வந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் பைலாஸ் சட்ட திட்டங்கள் எல்லாம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? அங்கிருந்து கொடுக்கப்பட்டது. அது எங்கே இருக்கிறது? இந்த பைபிள்ல இருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலிருந்தான் இந்த உலகத்துல எல்லா அரசாங்கத்தையும் வைத்திருக்கிறதான சட்ட திட்டங்கள் அவைகள் எல்லாம் பெரும்பாலும் அவைகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. வேத புத்தகம் தான் அடிப்படை. ஆகவே பரலோகத்துக்கு ஒரு என்ன இருக்கிறது? ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, பைலாஸ் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கிறது. அப்ப சட்டம் இல்லாத பரலோகமா மாறிடும். ஆகவே அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம்? என்ன செய்யணும்? மனுஷன் அவனுக்கு சாவுன்னு சொல்லியாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அவனை என்ன செய்யணும்? நம்ம பாதுகாக்கணும். அவன் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க விடக்கூடாது, அவனை காப்பாற்றணும். அவன் மறிச்சிட்டான்னா நம்ம திட்டமே ஸ்பாயில் ஆகிடும். என்ன திட்டம்? பரலோகத்துக்கு ஒரு மனுஷரும் வரவே முடியாது, ஒரு மனுஷரும் வரவே முடியாது. அதனால என்ன செய்யணும்? அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக வேற வழியே கிடையாது. அவன் சாகவும் கூடாது, தேவ நீதி நிறைவேறணும், சட்டம் என்ன செய்ய வேண்டும்? அது கடமையை செய்யணும். அப்படி என்றால் என்ன செய்வது? அதுக்காக தான் தேவனுடைய திட்டம், தீர்மானம் என்னன்னா, குமாரன் மூலமாய் இந்த மரணத்தை நிறைவேற்றுவது. இந்த இவன் அதாவது நீதிபதியே மரிப்பது, நீதிபதியே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நீதிபதியை என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே அந்த தவறு ஏற்றுக்கொண்டு உனக்காக நான் மரிக்கிறேன் என்று மரிப்பதற்கு சமமாகத்தான் தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்தில் வந்து நமக்காக மரித்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இதுக்கு பெயர் தான் மீட்பு. ஹல்லேலூயா. இதற்கு பதில் தான் மீட்பு. அதனாலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நீங்கள் என்ன? இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள், கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்களே. நீங்கள் உங்களுக்கு உண்டானவர்கள் அல்ல, நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன கொடுத்து? எப்படி கிரயம்? உயிரை கிரயம் கொடுத்து தேவன் மனுக்குலத்தை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை நம்ம சிம்பிளா விசுவாசிக்கிறோம் பாருங்க. இதை விசுவாசித்து எனக்காக அவர் வந்து என்னுடைய குற்றத்துக்காக, பாவத்துக்காக ஆதாமுக்குள் நானும் அழித்திருக்க வேண்டும். இப்ப ஆதாம் மரிக்காமல் அவன் சந்ததி மரிக்கவில்லை என்றால் அவர்கள் நித்திய நரகத்துக்கு போக வேண்டும். உடனே மரணம் இல்லை என்று சொன்னால் நித்தியமான மரணம். உடனே மரணம் இல்லை என்றால், அந்த மரணத்தை கொடுத்திருந்தால் தேவன் தன்னுடைய அந்த
பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. இன்னொன்று, இந்த உலகத்தில் மனுஷன் அவன் மரிக்காமலே, ஆதாம் மரிக்கவில்லை, மனுஷன் ஒருவர் மரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவும் வந்து மரிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன நடக்கும்? நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்றால், நம்ம எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும். மரித்தவர்கள் சரி, இனி மரிக்க போவர்கள் சரி, உயிரோடு இருக்கிற எல்லாரும் ஒரு நாளே நியாய தீர்ப்பு நாளே அவருக்கு முன்பதாக நின்று, அவள் எல்லாரும் ஆதாமுக்கு, நீங்கள் எல்லாரும் பாவிகள், ஆதாம் உட்பட எத்தனை பேரும் நரகத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் என்ன செய்யணும்? அன்றைக்கு கடைசியா நியாய தீர்ப்பு கொடுத்து, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்ம எல்லாரும் நரகத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து அந்த நியாய தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்தார். மரித்து அவர் பாதாளத்துக்கு போனாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் மரித்து பாதாளத்துக்கு போய் பாதாளத்தை இருந்தவங்களை விடுதலை ஆக்கினாராம் சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்த உடனே எங்கே போனாராம்? பாதாளத்துக்கு போனார்னு சொல்லி அந்த விஷயத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம வரவில்லை. அருமையார்களே, அது ஒரு பெரிய ஒரு என்னன்னா தர்க்க ரீதியான விஷயங்கள். எப்போ அவர் உடைத்தோன்னு பாதாளத்துக்கு போனார் என்று சொல்லி இருக்கிறதே, காவல் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார் என்று சொல்லி இருக்கிறதே, இதெல்லாம் அது நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இயேசு கிறிஸ்து அமிதமாய் நமக்காய் மரித்ததினாலே நம்மை அவருடைய அந்த மரணத்தினாலே மீட்டு கொண்டதுக்கு அடையாளமாக தான் என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அடையாளமாக கொடுத்து சென்றார். அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு முன்னே வாழ்ந்த எல்லாருக்கும், ஆதாம் முதல் கிறிஸ்து முன்னே உள்ள எல்லாருக்கும் அடையாளமாக பலி மிருகத்தை கொடுத்தார். புரியல? பலி மிருகத்தை அன்று அடையாளமாக வைத்த பலியை செலுத்தி என்ன செய்யணும்? அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணும். நிலைக்காலில் பூசணும், நெத்தியில பூசிக்கணும், இல்லைன்னா அடையாளத்தை பூசிக்கணும். ஏதாவது ஒரு அடையாளம், ரெட் அடையாளத்தை பூசிக்கணுமா? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. சிவப்பை பூசிக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் படிச்சு பாருங்க, லேவியராமத்தில் இருக்கும். வீட்டு நிலைக்காலில் சிவப்பு பூசணும். நீங்க பாருங்க, சில வீடுகளில் பார்த்தீங்க, இந்துக்கள் வீடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 சிவப்பு என்ன செய்வாங்க? அடையாளம் பூசியிருப்பாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது 3 சைடில் சிவப்பு பூசியிருப்பாங்க. பெண்கள் எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? சிவப்பு திலகம் வச்சிருப்பாங்க, நெட்டி வச்சிருப்பாங்க. நம்ம அதை வைக்கிறது இல்லைன்னா அந்த அடையாளம் தேவையில்லை. நிஜமா அவர் அந்த ரத்தத்தை சிந்தி நிறைவேற்றி விட்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதனால தான் நம்ம அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வைக்கிறோம்னு சொன்னா நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து மீட்பை சம்பாதித்து விட்டார் என்று விசுவாசிக்கவில்லை என்பதுக்கு அடையாளம் தான் அதை வைக்கிறது. அந்த அடையாளத்தை நம்ம சுவரில் போடுறோம்னா அந்த மீட்பை நாம் விசுவாசிக்கவில்லை அப்படி என்பதுக்கு அடையாளம் தான். அடையாளம் சொன்னா அவர் இன்னும் வரவில்லை, அவர் இன்னும் இந்த உலகத்தில் வந்து அவர் மரிக்கவில்லை, அவர் மரணத்தை நாம் இன்னும் விசுவாசிக்கவில்லை அப்படி என்பதுக்கு அடையாளம். கிறிஸ்து வந்த ஒரு பாடு நாம் பழைய ஏற்பாட்டின்படி எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்படினால் இதுதான் மீட்பு. இதுக்கு பெயர் தான் என்ன? மீட்பு. அவர் சீயோனிலிருந்து வந்தவர் மீட்பார் என்று வசனம் எத்தனையோ வார்த்தைகள் அவர் மீட்பை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த வசனத்தை வாசிக்கும். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி என்ன செய்யப்படுவீர்கள்? மீட்கப்படுவீர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? யாரும் உங்களை விலை கொடுத்து என்ன, அதாவது விலைக்காக விற்கப்படவில்லை. 2 விதமா விற்கப்படலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நீங்க சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, திருடிட்டு போய் வித்துடுவாங்க. வெளியில் இருக்கிற பிள்ளை திடீர்னு காணாம போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? 1 லட்சம், 2 லட்சம், 50,000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய். அந்த குழந்தை அழகா இருக்கு, எதை பொறுத்து, அதை எல்லாத்தையும் பொறுத்து அவங்களுக்கு ரேட்டு போட்டு அங்கே வித்துருவாங்க. அந்த விபச்சார விடுதியில் அவங்க வாங்கி பல கை மாறும். அவன் வாங்கி 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 கடைசி அங்கே கொண்டு வித்துருவான்.
அங்க வாங்கி அந்த பிள்ளைகளை என்ன செய்வார், உள்ளால் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி அவர்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் அந்த அவர்கள் விபச்சாரத்தை செய்யும்படி அவர்களை நிர்பந்தப்படுத்தி கடைசியில் அந்த பிள்ளைகள் வேற வழியே இல்லாம உயிர் வேண்டும், அதாவது உயிரோட வாழ வேண்டும், அடி தாங்க முடியாது. கடைசியில அந்த பிள்ளைங்க அந்த பாவத்துக்கு விபச்சார பாவத்தை கண்ணீரோடு அனுபவித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க முகத்தில் பார்த்தா ஒரே சோகமா இருக்கும். அந்த ரெட் லைட் ஏரியாவில் போய் பார்த்து அந்த மாதிரிப்பட்ட விபச்சார விடுதிகள் எடுக்கிறதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் அவங்க சும்மா அவங்க விருப்பத்தோடு செய்கிறாங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் பாதிப்புக்குள்ள சின்ன குழந்தையிலேருந்து அவங்க வாலிப பிள்ளைகளை சில சமயத்தில் பெற்றோர் வித்துடுறாங்க, தகப்பன் வித்துடுறாங்க, தண்ணி போடுறதுக்காக வித்துடுறான், 500 ரூபாய்க்கு வித்துடுவான். இன்னொருத்தன் அதை 50,000 ரூபாய்க்கு வாங்க 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவான், அவன் 50க்கு வித்துருவான், அடுத்து 1 லட்சத்துக்கு வாங்கிட்டு போவான். கடைசியில் அங்கே போய் சேரும். அருமையானவர்களே, அந்த மாதிரி அவர்கள் விருப்பத்தோடு அவங்க அதுக்கு எந்த விதத்திலையும் அவர்கள் விருப்பத்தோடு என்ன செய்யவில்லை, விற்கப்படவில்லை. ஆனால் கம்பல்ஷன்ல சூழ்நிலை நிமித்தமாய் விற்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த மாதிரி விற்கப்பட்டு அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறதான இந்த பெண் பிள்ளைகள் பெற்றோர் யாராவது இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிட்டாங்கன்னா காப்பாற்றுவாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களா? எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது வந்தாலும் சரி, அங்கே போகும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிள்ளைக்கு இப்போ அவங்க கேட்பாங்க, என் பிள்ளை கொடு அப்படின்னு கேட்டால் சட்டத்தை வைத்து வேணுமான மீட்கலாம், சட்டத்தின்படி மீட்கலாம். இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், கிரயத்தை கொடுத்து என்ன செய்ய வேண்டும், மீட்க வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக அந்த மாதிரிலாம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கு அப்படி பார்த்தா அங்கே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி அரசாங்கம் அதுக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சட்டப்படி இயங்கி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. அப்படிதான் இருக்கிறது. விபச்சார விடுதிகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே போய் இருக்கிறதான அந்த பிள்ளைகளை பெற்றோர் தகப்பன் போய் பார்க்குறாரு. அந்த பிள்ளை பார்த்தோன்னு அந்த பிள்ளை என்ன செய்யும், கதறும் இல்லையா? அப்படி கதறி எழுது வரும். இந்த சில பிள்ளைகள் சொல்லும், வந்துட்டேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ அது 10 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு, இப்போ இவங்க தான் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி ஆயிட்டாங்க, ஆகவே இதுதான் எனக்கு ஒரு சுகமாக இப்போ தெரியுது, அங்கே நான் என்ன பண்ண போகிறேன், சரி இங்கேயே வாழ்ந்து நான் சாகுறேன் அப்படின்னு சில பிள்ளைகள் வராமல் அடம் பிடிச்சுன்னு சொன்னால் தகப்பன் ஒன்றும் பண்ண முடியாது, சகோதரர் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பிள்ளைங்க பார்த்தோன்னே கதறுகிறார்கள், என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் போய் கேட்குற சமயத்தில் விட முடியாது. நான் 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்யணும், 5 லட்சம் ரூபா அது 5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் நான் விடுவேன், இல்லைன்னா 5 லட்சம் ரூபா சம்பாதிச்சு கொடுக்கறது இங்கே இருக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போ அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு விடுவாரா? அப்பா இல்லை, அந்த 1 லட்சம் இல்லை, 5 லட்சம் இல்லை, பணக்காரனாக 50 லட்சத்தையே கொடுத்து என்ன செய்வார், மீட்டுக்கொள்வார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் தியானிக்கிற சமயத்தில் ரூத்தின் புஸ்தகத்தை நான் அதுக்குள்ள போகல, ரூத்தின் புஸ்தகத்தை நான் தியானித்தேன். சுதந்திரத்தை மீட்டுக்கொண்டதான போவாஸ், அவனுக்கு இனத்தான் ஒருவன் இருந்தான். அவங்ககிட்ட கேட்டான், எப்பா நீ மீட்டுக்கொள்கிறாயான்னு கேட்டான். இல்லை நான் ஏன் சொத்து எல்லாத்தையும் வித்து நான் அதில் மீட்டுக்கொள்ள விரும்பவில்லை, நீ வேணா மீட்டுட்டு போ அப்படின்னா. அதுக்குரிய தகுதி இல்லை, அதுக்குரியதான பலன் இல்லை, அதுக்குரிய வசதி இல்லை அவனுக்கு. நெருங்கின இனத்தான். நான் போவாஸ் கேட்டுட்டு, உனக்கு முடியலைன்னா போப்பா, நான் மீட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த நகோமியுடைய சுதந்திரத்தை என்ன செய்தான், மீட்டான். அதோடு சேர்த்து நகோமியும் என்ன செய்தான், அவன் உரிமையாக்கி கொண்டான். காரணம் என்ன தெரியுமா, இவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரூத்தின் புஸ்தகத்தில் போவாஸ் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நமக்காக என்னவும் செய்ய முடியும், எவ்வளவும் கொடுக்க முடியும், எதுவும் கொடுத்து அவர் மீட்பதற்கு ஆயத்தமாக இருக்க. அவர் உயிரையே கொடுத்து
மீட்கிறவராக அவர் வந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஒருவேளை விடமாட்டேன்னு சொன்னா பணம் கொடுக்க முடியலன்னாலும் உயிரை கொடுத்து அந்த அப்பா மீட்பார். உயிரை கொடுத்து அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு நீ ஓடி போயிடுமா, நான் செத்தாலும் சாகுறேன், நீ போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? உயிரையே மாய்த்தாலும் மாய்ப்பாரை தவிர மீட்புக்கு அதாவது அங்கே சமரசமே இல்லை. அருமையான அதே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்து கிரயத்தை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் மீட்டிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வேதம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம். ரட்சிப்பு அந்த மீட்கப்பட்டவர்கள் அந்த துன்பத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த இக்கட்டிலிருந்து, அந்த வேதனைகளிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பு என்றால் தப்புவிக்கப்படுகிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மீட்கப்பட வேண்டிய அர்த்தத்தை விளங்கிக் கொண்டீர்கள். ரட்சிப்பு என்றால் தப்புவிக்கப்படுதல். இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லாருமே நாம் இந்த இக்கட்டில் தப்புவிக்கப்படுகிறோம். இன்னும் எதுல தப்புவிக்கப்படுகிறோம் பாருங்க. சங்கீதம் 49:9. சங்கீதம் 49:9. அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ஆண்டவர் மீட்கிறார். இரண்டாவது இக்கட்டிலிருந்து நம்ம மீட்கிறார். மூன்றாவது ஆக்கினையிலிருந்து நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. வாசிக்கலாம். அவர்கள் ஆத்தும மீட்பு, அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, மிகவும் அருமையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்தும மீட்பு அவ்வளவு மிக அருமையா இருக்கிறது சொல்ல காரணம் என்ன? அப்படி அந்த ஆத்துமா மீட்கப்படவில்லை என்றால், உன் ஆத்துமா மீட்கப்படவில்லை என்றால் என்றைக்கு இந்த உலகத்தில் கண்ணை மூடுகிறோமோ, எப்ப மறிக்கிறோமோ அது எப்ப தெரியாது, அடுத்த நிமிஷம் வரலாம். மரித்த உடனே மீட்கப்படாதவர்கள் நித்தியமான நரகத்துக்கு செல்வார்கள். ஆனா வேதம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு ஒரு பரலோகத்துக்கு, பரலோக ராஜ்யத்தில் சீயோன் என்பது புதிய எருசலேமுக்குள்ள இருக்கிற ஒரு நகரம், தலைநகரம். தன்னுடைய சீயோன் இருக்கிற பர்வதம். அதை குறித்து வெளிப்படுத்தல் விசத படிக்க வேண்டியதான விஷயம். ஆகவே பரலோகத்துக்கு வருவார்கள். எத்தனை பேர் இன்று மரித்தால் பரலோகத்துக்கு நாம் போகும்படியாக கர்த்தர் மீட்டு கொண்டார், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நிச்சயம் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தால் அப்படி மீட்கப்படவில்லைன்னா தயவு செய்து இன்றைக்கு அந்த மீட்பரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட சந்தோஷம். தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி நீங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் பரலோகத்துக்குள்ள அனுப்பணும்னா சாத்தானத்தான் முதல்ல அனுப்பணும். சாத்தான் தெய்வமா தான் விசுவாசிக்கிறான். சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் வர ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. சாத்தான் என்ன செய்தானாம்? தேவபுத்திர நடுவில் அவனும் வந்து நின்றான். ஹவ் ஆர் யூ சாத்தான் அப்படின்னு கேட்டார். நீ எங்க போயிட்டு வர்ற கேட்டார். நம்ம இங்க நல்லவங்கிட்டே பேச மாட்டோங்கிறோம், விசுவாசிக்கிட்டே பேச மாட்டோங்கிறோம். பாஸ்டரை பார்த்தா ஓடி போயிடுறோம். பாஸ்டர் விசுவாசியை பார்த்தா ஓடி போயிடுவார். நம்ம ஒருத்த ஹாய் சொல்றதில்ல. வெள்ளைக்காரன் பார்த்தா எல்லாரையும் ஹாய் சொல்லுவான். வெளிநாட்டில் பாருங்க, ஒருத்தனை விட மாட்டான். ஹாய் ஹவ் ஆர் யூ. அவன் சித்தப்பன் இல்லை, பெரிய பொண்ணு இல்லை, மாமாவில் யாருமே கிடையாது. ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவான். ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். ஐ எம் ஃபைன் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ சொன்னாங்க போய் நின்றுட்டு ஏதாவது காசு கொடுப்பான்னு நின்றக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்காது. ஆகவே நம்ம விசுவாசம் என்பது ரட்சிப்பின் விசுவாசமா இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இயேசு கிறிஸ்து பற்றி இப்ப சொன்ன பாருங்க, அந்த மீட்பின் சத்தியத்தை அதை அறிந்து உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கணும். அதை அறியணும், சிந்தையில வைக்கணும், மூணாவது ஒப்பு கொடுக்கணும். இப்படி அவயவங்களை ஒப்பு. இதான் ரோமர்ல 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்போ வசனத்துக்குள்ள போக வேண்டாம். சமயம் என்ன செய்யுது? ஓடி ஓடி போகுது. சோத்திரம். எவ்வளவோ படிக்கணும், எவ்வளவோ படிக்கணும். என்ன செய்யறதுக்கு? நமக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாம் நம்ம எப்படிலாம் படிக்க முடியுமோ படிக்கணும். அருமையான அபிதமாக நம்மை ஆண்டவர் என்ன செய்யறான்? ரட்சிக்கிறது. எதிலிருந்து ரட்சிக்கிறது? ஆக்கினையில் ஆத்ம மீட்பு அருமையா இருக்கிறது. வாசிங்க.
அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். ஆஸ்தியை மற்றவங்க வச்சு எங்க போகிறாங்க? அதுக்கு படிச்சீங்கன்னா தெரியும். எங்க போகிறார்கள்? திரும்பி வர முடியாத நரகத்துக்கு போகிறார்கள். ஆனா ஆத்தும மீட்பு அருமையானது. அங்க போகாம நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மீட்பை விசுவாசிக்கணும். அவருடைய மீட்பை விசுவாசிக்கணும். அந்த மீட்பு, மரணம், நமக்காக மரித்தார், எப்படி அவருடைய அசத்தியம் என்ன என்கிறத உணர்ந்து விசுவாசித்து, அதை மூட நம்பிக்கை அல்ல, மூட நம்பிக்கை போல் நம்பக்கூடாது. அறிந்து உணர்ந்து இந்த அர்த்தத்தை புரிந்து விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. ரட்சிப்பன நரக ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் அப்படி தப்புவித்த கிருபைக்காய் கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. சங்கீதத்தில் 103 சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103:4 வாசிங்க. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பிராணனை அழிவுக்கு விலக்கி என்ன செய்கிறாரா? மீட்கிறார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்றால் இங்க நான் இன்னொரு மீட்பை பற்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலையும் பலவிதமான விபத்துக்கள் வரும். பிசாசுடைய கண்ணி உண்டு. சாத்தான் சில கண்ணிகளை வச்சிருப்பான். இல்ல பிசாசு நம்மை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்வான் சொன்னால், மரணத்துக்கு, நம்முடைய ஜீவனுக்கு என்ன செய்வான் என்றால் அவன் கண்ணி வைத்திருப்பான். அது தெரியாம நம்ம போய் என்ன கண்ணில மாட்டிடுவோம். காலத்துக்கு முன் ஏன் சாக வேண்டும்? ஆக மிஞ்சின நீதிமான் ஆயிராதே, மிஞ்சின பேதையும் ஆயிராதே என்று சொல்லியிருக்கு. அதே போல பிசாசு நம்முடைய பிராணனுக்கு அவன் கண்ணி வைத்திருப்பான். என்ன கண்ணி? அதாவது யாரோ ஒரு பிள்ளை என்ன செய்யுது, ஒரு பையனுக்கு என்ன சொல்லும், ஒரு மெசேஜ் போடணும். என்ன போடும்? ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுங்க. எத்தனை பேர் மெசேஜ் போட்டு பழக்கம் இருக்குன்னு தெரியல. சில ஒரு சிம்பிளா ஒரு மெசேஜ் தான் போடுவாங்க. என்ன போடுவாங்க? பாட்டு எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யாராவது ஒருத்தங்க பாடினாங்க வச்சுக்கிங்க, ஒரு வாலிபன் பாடினா வச்சுக்கிங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. வாலிபனா இருந்தா வயசானவங்களா இருந்தாலும் சரிதான். வயசானவங்களும் விட மாட்டாங்க. காதல்ங்கிறது அது 100லும் 6லும் சாவு, 100லும் சாவு. அது மாதிரி காதலும் 6லும் சாவு. காதல் வரும், 100லும் காதல் வரும். அதனால ஒன்றும் விதவிலக்கு கிடையாது. அதனால பிரதர், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப நல்லா பாடுனீங்க, இப்படி எதையோ ஒன்று சொல்லி முதல்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், அடுத்தது தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர் போட்டுட்டு வச்சிங்க. அவ்வளோதான், மாட்டிட்டீங்கன்னு அவ்வளோதான். அப்புறம் தொடர்ந்து அடுத்த 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 அளவுக்கு கான்வர்சேஷன் போய் 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 அப்புறம் அப்படியே இவரை மாதிரி தங்கமானவள், இவளை மாதிரி தங்கமானவள் இல்லவே இல்லை, சோ லவ்விங் அப்படின்னு சொல்லி இந்த லவ்ல விழுந்துருவாங்க. என்ன பேரு? யார் எங்க விழுறாங்க? லவ்ல விழுந்துடுறாங்க. பனை மரம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பனை மரம் பார்த்துருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. பனைமரம், பனைமரம் நீங்க பார்த்தீங்களாக்கும்? எங்க பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? பார்க்கலையா? இந்த ஊர்லலாம் பனைமரம் நான் பார்க்கல. எங்கேயும் அபூர்வமாக இருக்கும். சில ஊர்கள் இருக்கு பனைமரம். அந்த பனைமரமும் சரி, தெங்கு மரம், தெங்குலையும் சரி, கல் வைப்போம் பாருங்க, பதனி வைப்பான். என்ன செய்யணும்னா, எறும்பு கீழே இருந்து கண்டுபிடிச்சு மேலே போயிடும். அங்கே போனால் பதனி கிடைக்கும்னு சொல்லி கஷ்டப்பட்டு மேலே போய் அப்படியே போய் அப்படியே ஓரமாக வந்து குடிச்சு 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 கடைசியில் கொஞ்சம் மயக்கம் கறக்கம் வந்து அப்படியே விழுந்து குடிக்கவும் குடிச்சு கடைசியில் என்ன செய்யும், அப்படியே செத்து போயிடுது. அப்படியே செத்து போயிடுது. அதுதான் லவ்ல விழுந்தாலும் லவ் அப்படியே குடிச்சு 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 லவ்வை குடிச்சு குடிச்சு லவ்லையே செத்து போறவ இருக்கிறான். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. செத்தால் உன்னோட சாவேன், இல்லைன்னு தனியாவும் சாவேன், இல்லை உன்னை கொத்தி உன்னை கொன்னுட்டு செய்வேன், சாவேன். இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும், பைத்தியம் பிடிச்சிரும். இதுதான் பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கணும். என்ன வேணும்?
கிருபையினால். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினால கர்த்தர் நம்ம பிராணனை அவர் மீட்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரோடு மீட்டு கொண்டார்? விபத்துல செத்தா கூட பரவாயில்லைங்க, லவ்ல செத்துறக்கூடாது, விழுந்து செத்துறக்கூடாது. வேற ஏதாவது கண்ணிகளை விழுந்து செத்து போயிடக்கூடாது. அதுல போய் பிராணன் செத்துறக்கூடாது, நம்முடைய ஆத்மா செத்து போகக்கூடாது. கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறோம் என்கிறத குறித்து நிறைய காரியங்கள் பேசி இப்போ சமயம் இல்லை, நான் முடிக்க போறேன். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமிந்திருப்போம், எல்லாரும் எழுமிந்திருப்போம். மீட்கிறவர் சீயம் வந்து நம்மை மீட்பாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக ஒரு வசனத்தை கடைசியாக நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 4 விஷயத்தை நான் சொன்னேன். நரகத்திலிருந்து நம்மை மீட்கிறவர், நம்ம பிராணனை ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழிவிலிருந்து மீட்டுக் கொள்கிறவர், சோதனையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறன்னு சொல்லி பார்த்தோம். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமன் 8:23 வசனம். The book of Romans chapter 8 verse 23. ரோமர் 8:23 சொல்கிறது, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்து போயிருப்போம் என்று சொன்னால் அங்கே இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார் என்றால் நம்ம உயிரோடு எழுப்புவார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 90ஆம் சங்கீதத்தில் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுப்புத்தரே திரும்புங்கள் என்கிறீர். அப்படி நிர்த்தூளின்னா அணு, கண்ணுக்கு தெரியாத அணுவாக மாற்றப்படுறானா மனுஷர். செத்து போன பாடு மனுஷரை நிர்த்தூளி அப்படின்னா அணு, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாது அணுக்கு தான் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. அதை வச்சுதான் உலகத்தை அழிக்கிறான். அணுவா மாற்றப்பட்ட பிறகு ஆண்டு ஒரு நாள் சொல்லுவாராம், திரும்புங்கள் மனுப்புத்தரே திரும்புங்கள் என்று சொல்வார். திரும்பும் பொழுது அவர் நியாயாதிபதிய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். அன்றைக்கு கடைசி நியாய தீர்ப்பிலே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னுடைய ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்வார். சபிக்கப்பட்டவர்களே நீங்கள் பிசாசுக்கும் தூதருக்கும் உண்டாக்கப்பட்ட நித்திய நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லுவார். நீங்க மீட்கப்பட்டு வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் சொல்ல மாட்டார். நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் இடத்தை தருவார். இயேசு வரும்பொழுது கர்த்தர் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு செல்வார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய சரீரம் கண்ணுக்கு தெரியாத அணுவாக எங்கு இருந்தாலும் சரி, தண்ணியில் இருந்தாலும் சரி, இது கடல்ல மிளந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த அணுவிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நம்மை ஆண்டவர் மறுரூப சரீரத்தை கொடுத்து பரலோகத்தில் நித்தியமாய் சேர்த்துக் கொள்வார். மறுபடியும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ. வேத புத்தகம் ஒரு மூட நம்பிக்கைக்குரிய புஸ்தகம் அல்ல. வேத புத்தகம் ஒரு சத்தியா. எத்தனை உணர்கிறீர்கள்? ஆத்தும மீட்பு அருமையானது. ஆண்டவரே என் ஆத்துமாவை மீட்டுக்கொள்ள சொல்லி கதறுங்க, கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்துமாவை பிராணனை ஆண்டவர் தாமே கண்ணிகளுக்கெல்லாம் சோதனைகளுக்கு விலக்கி பாதுகாத்து இந்த கிருபையினால் ரட்சித்து நிலைநிறுத்தி பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் நித்திய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே உம்மை நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு பின்பற்ற, நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக. இந்த சர்ற மீட்பாகி அந்த புத்திர சுவிகாரம் வருவதற்காக இந்த மண்ணான சர்றத்தை எங்க களைந்து போட்டு விண்ணுக்குரிய சர்றத்தை எங்க பெற்றுக்கொள்ளும் அந்த நாளுக்காய் காத்திருக்கத்தக்கதான் உதவி செய்யும், காத்திருக்கும்படி உதவி செய்யும். ஆண்டவரே ஒவ்வொருக்கும் அந்த கிருபை தாரும், ஆசீர்வதித்து பிள்ளைகளை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியின் நிறைந்து பெருங்கொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியின் நிறைந்து பெருங்கொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும்
சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ பின்வழிந்தோர் கழிப்போரே சீயோன் விரைந்திடுவார் நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும் சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ நிதியின் சாய்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் நிதியின் சாய்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் கரங்கள் எழும்ப ஓய்ந்த துதிகள் முழங்க ஓய்வின்றி துதிகள் தேவனை கழிப்போம் சீயோன் மலையின் மீதே கரங்கள் எழும்ப ஓய்ந்த துதிகள் முழங்க ஓய்வின்றி துதிகள் தேவனை கழிப்போம் சீயோன் மலையின் மீதே அழிந்து நல்லாவியல் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் நிதியின் சாந்தை அணிந்து நல்லாவியல் நிறைந்து நாம் எல்லாரும் எழுதிப்போம் எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம் அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம் அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம் அவரை முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம் நிதியின் சாந்தை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் நிதியின் சாந்தை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம் அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம் அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம் அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம் நிதியின் சாந்தை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் நிதியின் சாந்தை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள் ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள் கர்த்தரை உயர்த்திடுங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ல என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று இன்றைக்கு நிலைத்திருப்பதாக ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.